ஸ்ட்ரைட் பேண்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி இன்றைக்கி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கான கிளாத்தை நம்ம 4 சைடு வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடில் இருக்கணும், நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா இதோட ஹைட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேப் எடுத்துகிட்டு லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி நான் பார்க்குறேன். எனக்கு வந்து டோட்டலாக 41 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது பேண்ட்டுக்கு தேவையான பெல்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். மேலேருந்து நம்ம ஒரு 2.5 இன்ச் இல்லைனா 3 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்படி டேப்பை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அளவு தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்கேலை வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பேண்ட்டோட அளவு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்க அளவு பேண்ட் வந்து கரெக்டாக உள்ள பேண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் அளவு பேண்ட் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பேண்ட்டை. நான் வந்து ஒன் சைடாக ஃபோல்டு பண்ணி இந்த பேண்ட்டை வந்து போட்டிருக்கேன். அந்த கோடு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து பேண்ட்டோட பெல்ட்டு வந்து இருக்கணும். எலாஸ்டிக் வந்து இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அளவு பேண்ட் வந்து எந்த சைஸில் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வந்து கீழே வரைக்கும் மார்க்கரால் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நம்ம வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா எந்த அளவுமே விடாமல் நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஜாயின் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்கேலை வச்சு ஷேப்புக்கு நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அளவு பேண்ட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேலை வச்சு நீங்கள் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அளவு பேண்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு நான் வந்து இந்த கோடு போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். அடுத்து நம்ம கீழே இருக்குது பார்த்தீங்களா, கணுக்கால் பகுதியில் எக்ஸ்ட்ரா வந்து நான் எந்த அளவுமே விடலை. அளவு பேண்ட் வந்து எனக்கு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் கீழே வந்து எக்ஸ்ட்ரா அந்த மடித்து தைக்கிறதுக்கு நான் விடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அளவு பேண்ட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வெளிப்பக்கமாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெல்ட்டு ஷேப் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே ஒரு 1.5 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி மேலேயும் நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பேண்ட்டை ஒட்டி ஒரு 3/4 இன்ச் மேலே வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரியும் கீழ் சைடு வந்து ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அளவு பேண்ட் வச்சு மார்க் பண்ணலை அப்படின்னா மேலேருந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 13 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது எஸ் சைஸ் பேண்ட்டு, எம் சைஸ் பேண்ட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து மேலேருந்து 13 இன்ச்சு போதும். சப்போஸ் அது கூட எக்ஸ்எல், XXL அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மார்க்கிங்ஸும் முடித்தாச்சு. அடுத்து நம்ம பேண்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன ஷேப்புக்கு போட்டிருக்கனோ அதே ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணல. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். 1 by 1 ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு 4 சைடு ஆப்போசிட்டில் இருக்கும்ல, அதில் நான் வந்து 1 by 1 ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 காலுக்கும் சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போது நம்ம கணுக்கால் பக்கத்தில் வந்து எந்த அளவுமே எக்ஸ்ட்ரா விடலைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கணுக்கால் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கால் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அந்த துணி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம். சரியா? அங்கே பாருங்கள், நான் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிளாத்தை. அதே மாதிரி நான் இன்னொரு கிளாத்தையும் அதே மாதிரி மடித்து காட்டுறேன் பாருங்கள். மடிச்சுட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு கால் சைடு வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக பேண்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கீழே நம்ம கணுக்கால் அளவு இருக்குது பார்த்திங்களா, அதில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபுல்லாக மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு
அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்துக்கு நம்ம சேம் கலரில் நூல் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம உள் பக்கமாக கிளாத்தை வந்து திருப்பி போட்டாச்சு. அடுத்து நான் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து லேஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் லேஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சாரியோட கிளாத்தில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். லேஸ் கிளாத்தில் லென்த்து வந்து 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? ப்ளவுஸில் நம்ம லைனிங் கிளாத் எப்படி நம்ம வச்சு அடித்து திருப்புவோமோ, திருப்பிட்டு நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த பேண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 காலுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம அந்த பேட்ச் ஒர்க் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேல் பக்கமும் ஒரு படிமாரில் தையல் வந்து அந்த லேஸ் ஒர்க் வச்சுருக்கோம்ல, அதில் நான் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கால் சைஸ் உள்ள அந்த பேண்ட் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நான் எடுத்திருக்கேன். அதோட இன்னொரு கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ராங் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அந்த கர்வ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கர்வ் லைன் அது வரைக்குமே இந்த 2 கிளாத்தையும் இணைச்சி நம்ம 2 ஸ்டிச்சு போட்டுக்கணும். நம்ம எப்போயுமே தையல் போடும்போது 2 ஸ்டிச் போட்டுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மேல் பக்கமாக 2.5 இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எலாஸ்டிக்கு, அதுக்கு வந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1/4 இன்ச்சில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதையுமே நம்ம இந்த மாதிரி உல்ட்டாவாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா நம்ம அந்த சைடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சில் அந்த வளைவு பகுதி எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 13 இன்ச்சு சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து டபுள் ஸ்டிச், இந்த பக்கம் நம்ம டபுள் ஸ்டிச் தான் போட்டிருந்தோம், அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நான் வீடியோவில் நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் பேண்ட்டை வந்து இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பேண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது நம்ம கணுக்கால் அளவு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு காலில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சில் நான் எப்படி அந்த வளைவில் காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் இந்த கால் வரைக்கும் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பேண்ட்டை வந்து நான் வெளிப்பக்கமாக திருப்பியிருக்கேன். ஓகேவா? வெளிப்பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் இப்போது நம்ம இடுப்பு அளவு அந்த கிளாத்தை வந்து நான் வந்து அளந்துக்கிறேன். இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல்ட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நான் அளந்துக்கிறேன் பாருங்கள். இடுப்பு சுற்றளவு வந்து இன்ச்சு டேப் வச்சு நம்ம அளக்கும்போது டோட்டலாக கரெக்டாக ஒரு 38.5 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போது 38.5 அந்த இன்ச்சஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எலாஸ்டிக் வாங்கி வச்சுருந்தோம்ல, அந்த எலாஸ்டிக்கில் நம்ம வந்து அதிலேருந்து ஒரு 5 இன்ச்சு கம்மியாக நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 33 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் எலாஸ்டிக்கில். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அந்த எலாஸ்டிக் எடுக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த பெல்ட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள் பக்கமாக இந்த எலாஸ்டிக்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு துணியில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக்கை வந்து உள்ளே வந்து நம்ம வச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஸ்டிச், அந்த எலாஸ்டிக்கும் துணியும் சேர்ந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த எலாஸ்டிக்கை வந்து இழுத்து நான் எப்படி அந்த 1 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணணும் கிளாத்தை, அதே மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் வச்ச இப்போ ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம ஃபுல்லாக மூவ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அந்த நடு பகுதியில் எலாஸ்டிக் வச்சுருந்தோம்ல, அந்த நடு பகுதியையும் துணியையும் சேர்த்து நீங்கள் நடுவில் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எலாஸ்டிக் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.